இந்த வீடியோவில் மீனாவினுடைய ஃபேமிலி ஒரு நாள் முழுவதும் செய்யக்கூடிய உண்மை கதை மூலம் நாம இங்கிலீஷ் பேச கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேமிலியோடைய இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. அதாவது மீனா ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாள். அவள் தனது கணவர் சுரேஷுடன் மதுரையில் வசிக்கிறாள். அவர்களுடைய மகளின் பெயர் அனிதா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர்கள் புகழ்பெற்ற கோவிலுக்கு செல்வார்கள். ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரோடக்ஷனை எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி மார்னிங் என்ன பண்ணுறாங்க, ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுறாங்க, ஈவினிங் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதே வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? மீனா ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாள். இது எப்படி சொல்றது? மீனா இஸ் ஏ ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு சொல்லணும். மீனா இஸ் ஏ ஸ்கூல் டீச்சர் அப்படின்னா மீனா ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? அவள் தனது கணவர் சுரேஷுடன் மதுரையில் வசிக்கிறாள் அப்படிங்கிற மீனிங். ஃபர்ஸ்ட் அவள் மதுரையில் வசிக்கிறாள். இது எப்படி சொல்றது? she lives in மதுரை அப்படின்னு சொல்லணும். she lives in மதுரை அப்படின்னா அவள் மதுரையில் வசிக்கிறாள் அப்படிங்கிற மீனிங். யாருடன்? தனது கணவர் சுரேஷ் உடன். அப்போ இது எப்படி சொல்றது? வித் her husband சுரேஷ் அப்படின்னு சொல்லணும். வித் her husband சுரேஷ் அப்படின்னா தனது கணவர் சுரேஷ் உடன் அப்படிங்கிற மீனிங். அப்போ she lives in மதுரை with her husband சுரேஷ் அப்படின்னா அவள் தனது கணவர் சுரேஷுடன் மதுரையில் வசிக்கிறாள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? அவர்களுடைய மகளின் பெயர் அனிதா. ஃபர்ஸ்ட் அவர்களுடைய மகளின் பெயர். இது எப்படி சொல்றது? தியர் டாட்டர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லணும். தியர் டாட்டர்ஸ் நேம் அப்படின்னா அவர்களுடைய மகளின் பெயர் அப்படிங்கிற மீனிங். அடுத்து தமிழ்ல பாருங்க, எந்த விதமான வேர்பும் நம்ம பயன்படுத்தியிருக்க மாட்டோம். அதாவது தமிழ்ல பாருங்க, அவர்களுடைய மகளின் பெயர், அதுக்கப்புறம் எந்த விதமான வேர்பும் பயன்படுத்தாம நம்ம அனிதா அப்படிங்கிற வேர்டு நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஆனால் இங்கிலீஷில் தியர் டாட்டர்ஸ் நேம் அதுக்கப்புறம் இஸ் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தி தான் அதுக்கப்புறம் அனிதா அப்படின்னு சொல்லணும். அப்போ தியர் டாட்டர்ஸ் நேம் இஸ் அனிதா அப்படின்னு என்ன மீனிங்? அவர்களுடைய மகளின் பெயர் அனிதா அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர்கள் புகழ்பெற்ற கோவிலுக்கு செல்வார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர்கள் புகழ்பெற்ற கோவிலுக்கு செல்வார்கள். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும். இது எப்படி சொல்றது? எவ்ரி ஃப்ரைடே அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபேமிலி மார்னிங் என்னென்ன செயல்கள் செய்கிறாங்க, அதை எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. அதாவது மீனா சீக்கிரம் எழுந்து கோவிலுக்கு செல்ல தயாராகிறாள். அவள் காலை உணவாக பொங்கல் தயார் செய்கிறாள். அதுக்கப்புறம் மீனா தனது கணவர் சுரேஷ் கிட்ட போறாங்க. அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுரேஷ் எழுந்துருங்க, நாம் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனாவினுடைய கணவர் சுரேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி மீனா, நான் தயாராகி விடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. பக்கத்து ரூம்ல இருந்து அவர்களுடைய மகள் அனிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அம்மா, நான் எனது புதிய ஆடைகளை அணியலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அனிதாவினுடைய அம்மா மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிச்சயமாக அணிந்து கொள்ள அனிதா, அதில் நீ அழகாக இருப்பாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஃபேமிலியினுடைய மார்னிங் செஷனை எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்த்தோம்? மீனா சீக்கிரம் எழுந்து கோவிலுக்கு செல்ல தயாராகிறாள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதில் 2 சென்டென்சஸ் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, மீனா சீக்கிரம் எழுகிறாள். செகண்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவள் கோவிலுக்கு செல்ல தயாராகிறாள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, மீனா சீக்கிரம் எழுகிறாள். இது எப்படி சொல்றது? அதாவது மீனா வேக்ஸ் அப் ஏர்லி அப்படின்னு சொல்லணும். மீனா வேக்ஸ் அப் ஏர்லி அப்படின்னா மீனா சீக்கிரம் எழுகிறாள். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவள் கோவிலுக்கு செல்ல தயாராகிறாள். ஃபர்ஸ்ட் அவள் தயாராகிறாள். இது எப்படி சொல்றது? she gets ready அப்படின்னு சொல்லணும். she gets ready அப்படின்னா அவள் தயாராகிறாள். எங்கே? கோவிலுக்கு செல்ல. இது எப்படி சொல்றது? கோவிலுக்கு செல்ல அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? to go to the temple அப்படின்னு சொல்லணும். to go to the temple அப்படின்னா கோவிலுக்கு செல்ல அப்படிங்கிற மீனிங். அப்போ she gets ready
டு கோ டு த டெம்பிள் அப்படின்னா அவள் கோவிலுக்கு செல்ல தயாராகிறாள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டூ சென்டென்சஸை ஒரே சென்டென்ஸாக மாற்ற போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மீனா வேக்ஸ் அப் ஏர்லி அண்ட் ஷீ கெட்ஸ் ரெடி டு கோ டு த டெம்பிள் அப்படிங்கிறத ஷீயை மட்டும் சேர்க்கக்கூடாது. அப்போது கெட்ஸ் ரெடி டு கோ டு த டெம்பிள். அப்போது மீனா வேக்ஸ் அப் ஏர்லி அண்ட் கெட்ஸ் ரெடி டு கோ டு த டெம்பிள் அப்படின்னா என்ன மீனிங்? மீனா சீக்கிரம் எழுந்து கோவிலுக்கு செல்ல தயாராகிறாள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்த்தோம்? அதாவது அவள் காலை உணவாக பொங்கல் தயார் செய்கிறாள். இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து அவள் தயார் செய்கிறாள். இது எப்படி சொல்லணும்? ஷீ ப்ரிப்பேர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஷீ ப்ரிப்பேர்ஸ் அப்படின்னா அவள் தயார் செய்கிறாள். என்னது? பொங்கல். அப்போ பொங்கல். அப்போ ஷீ ப்ரிப்பேர்ஸ் பொங்கல் அப்படின்னா அவள் பொங்கல் தயார் செய்கிறாள் அப்படிங்கிற மீனிங். இப்போ தமிழில் என்ன பேலன்ஸ் இருக்கு? காலை உணவாக. அது எப்படி சொல்றது? ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலை உணவாக அப்படிங்கிற மீனிங். அப்போது ஷீ ப்ரிப்பேர்ஸ் பொங்கல் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங்? அவள் காலை உணவாக பொங்கல் தயார் செய்கிறாள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மீனா வந்து அவங்களுடைய கணவரிடம் போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதாவது சுரேஷ் எழுந்திருங்க, நாம் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து சுரேஷ் அப்படிங்கிறத சுரேஷ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து எழுந்திருங்க அப்படிங்கிறத கெட்அப் அப்படின்னு சொல்லணும். அப்போது சுரேஷ் கெட்அப் அப்படின்னு என்ன மீனிங்? சுரேஷ் எழுந்திருங்க அப்படிங்கிற மீனிங். ரெண்டுமே தனித்தனி சென்டென்ஸ். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாம் கோவிலுக்கு போகணும். இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து நாம் போகணும். இது எப்படி சொல்லணும்? we have to go அப்படின்னு சொல்லணும். we have to go அப்படின்னா என்ன மீனிங்? நாம் போகணும் அப்படிங்கிற மீனிங். எங்கே? கோவிலுக்கு. அது எப்படி சொல்கிறது? டு த டெம்பிள் அப்படின்னு சொல்லணும். டு த டெம்பிள் அப்படின்னா கோவிலுக்கு அப்படிங்கிற மீனிங். அப்போது we have to go to the temple அப்படின்னா என்ன மீனிங்? நாம் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற மீனிங். அதுக்கு மீனாவினுடைய கணவர் சுரேஷ் என்ன சொல்கிறாங்க? சரி மீனா, நான் தயாராகி விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சரி மீனா அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஓகே மீனா. நெக்ஸ்ட் வந்து நான் தயாராகி விடுகிறேன். இது எப்படி சொல்லணும்? ஐ வில் கெட் ரெடி அப்படின்னு சொல்லணும். ஐ வில் கெட் ரெடி அப்படின்னா இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சரிங்களா? அது என்ன மீனிங்? நான் தயாராகி விடுகிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பக்கத்து ரூம்ல இருந்து அவங்களுடைய மகள் அனிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா நான் எனது புதிய ஆடைகளை அணியலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் அணியலாமா. இது எப்படி சொல்கிறது? கேன் ஐ வியர், கேன் ஐ வியர், நான் அணியலாமா. எதை? எனது புதிய ஆடைகளை. இது எப்படி சொல்கிறது? மை நியூ ட்ரெஸ். மை நியூ ட்ரெஸ் அப்படின்னா எனது புதிய ஆடைகள். அப்போது கேன் ஐ வியர் மை நியூ ட்ரெஸ் அப்படின்னா என்ன மீனிங்? நான் எனது புதிய ஆடைகளை அணியலாமா அப்படிங்கிற மீனிங். அதுக்கு அனிதாவினுடைய அம்மா மீனா என்ன சொல்கிறாங்க? அதாவது நிச்சயமாக அணிந்து கொள் அனிதா, அதில் நீ அழகாக இருப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிச்சயமாக அனிதா அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? அஃப்கோர்ஸ் அனிதா அப்படின்னு சொல்லணும். இதுக்கு என்ன மீனிங்? நிச்சயமாக நீ அந்த புதிய ஆடையை அணிந்து கொள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதில் நீ அழகாக இருப்பாய். இது எப்படி சொல்கிறது? யூ வில் லுக் பியூட்டிஃபுல் இன் இட். யூ வில் லுக் பியூட்டிஃபுல் இன் இட் அப்படின்னா அதில் நீ அழகாக இருப்பாய் அப்படிங்கிற மீனிங். இது வந்து ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேமிலி வந்து கோவிலில் என்னென்ன செயல்கள் செய்கிறாங்க, அதை எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதாவது அவர்கள் கோவிலுக்கு சென்று தரிசனத்துக்காக வரிசையில் நிற்கிறார்கள். அனிதா சுற்றி பார்க்கிறாள். மக்கள் தேங்காய் உடைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அனிதா கேட்குறா அவங்களுடைய அப்பாவிடம். என்ன கேட்குறா அப்படின்னா, அதாவது அப்பா ஏன் இங்கே மக்கள் தேங்காய் உடைக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அனிதாவினுடைய அப்பா சுரேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது கடவுளுக்கு நன்றி செலுத்தும் ஒரு வழி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து அவங்களுடைய அம்மா, அதாவது அனிதாவினுடைய அம்மா மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்திற்காக நாம் இங்கே பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த கோவில் செஷனை எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சென்டென்ஸ் பார்த்தோம்? அதாவது அவர்கள் கோவிலுக்கு சென்று தரிசனத்துக்காக வரிசையில் நிற்கிறார்கள். ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து 2 சென்டென்சஸ் இருக்கிறது. அதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா,
அவர்கள் கோவிலை சென்றடைகிறார்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவர்கள் சென்றடைகிறார்கள். இது எப்படி சொல்றது? தே ரீச் அப்படின்னு சொல்லணும். தே ரீச் அப்படின்னா அவர்கள் சென்றடைகிறார்கள் அப்படிங்கிற மீனிங். எதை? கோவிலை. அப்போ த டெம்பிள் அப்படின்னு சொல்லணும். அப்போ தே ரீச் த டெம்பிள் அப்படின்னா என்ன மீனிங்? அவர்கள் கோவிலை சென்றடைகிறார்கள் அப்படிங்கிற மீனிங். இதே இது கோ அப்படிங்கிற வேர்பு பயன்படுத்தணும் அப்படின்னா தே கோ டு த டெம்பிள் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா அவர்கள் வரிசையில் நிற்கிறார்கள். எதற்காக? தரிசனத்துக்காக. சரிங்களா? அப்போ அவர்கள் தரிசனத்துக்காக வரிசையில் நிற்கிறார்கள். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட்ல பாருங்க, வரிசையில் நிற்கிறார்கள் அப்படின்னு இருக்கும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவர்கள் வரிசையில் நிற்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஃபர்ஸ்ட் வந்து தே ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லணும். தே ஸ்டாண்ட் அப்படின்னா அவர்கள் நிற்கிறார்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த கியூ அப்படின்னா வரிசையில் அப்படிங்கிற மீனிங். அப்போ தே ஸ்டாண்ட் இன் த கியூ அப்படின்னா அவர்கள் வரிசையில் நிற்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். எதற்காக? தரிசனத்துக்காக. அப்போ ஃபார் தர்சன் அப்படின்னு சொல்லணும். ஃபார் தர்சன் அப்படின்னா தரிசனத்துக்காக அப்படிங்கிற மீனிங். அப்போ தே ஸ்டாண்ட் இன் த கியூ ஃபார் தர்சன் அப்படின்னா அவர்கள் தரிசனத்துக்காக வரிசையில் நிற்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டூ சென்டென்சஸை ஒரே சென்டென்ஸாக மாற்றணும். அதாவது அவர்கள் கோவிலுக்கு சென்று தரிசனத்துக்காக வரிசையில் நிற்கிறார்கள். இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து தே ரீச் த டெம்பிள் அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லணும்? ஸ்டாண்ட் இன் த கியூ ஃபார் தர்சன் அப்படின்னு சொல்லணும். அப்போ தே ரீச் த டெம்பிள் அண்ட் ஸ்டாண்ட் இன் த கியூ ஃபார் தர்சன் அப்படின்னா என்ன மீனிங்? அவர்கள் கோவிலுக்கு சென்று தரிசனத்துக்காக வரிசையில் நிற்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? அதாவது அனிதா சுற்றி பார்க்கிறாள். இது எப்படி சொல்றது? அனிதா லுக்ஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லணும். அனிதா லுக்ஸ் அரவுண்ட் அப்படின்னா அனிதா சுற்றி பார்க்கிறாள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சென்டென்ஸ் பார்த்தோம்? ஏற்கனவே மக்கள் தேங்காய் உடைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் உடைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி சொல்றது? பீப்புள் ஆர் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லணும். பீப்புள் ஆர் பிரேக்கிங் அப்படின்னு என்ன மீனிங்? மக்கள் உடைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். எதை? தேங்காயை. அப்போ கோகோனட்ஸ். அப்போ பீப்புள் ஆர் பிரேக்கிங் கோகோனட்ஸ் அப்படின்னு என்ன மீனிங்? மக்கள் தேங்காய் உடைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். அப்போ அனிதா வந்து அவளுடைய அப்பாவிடம் கேட்கிறாள். என்ன கேட்கிறாள்? அதாவது அப்பா, ஏன் இங்கே மக்கள் தேங்காய் உடைக்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறா. ஃபர்ஸ்ட் வந்து ஏன் மக்கள் உடைக்கிறார்கள். இது எப்படி சொல்றது? ஏன் மக்கள் உடைக்கிறார்கள். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷ்ல? ஒய் ஆர் பீப்புள் பிரேக்கிங். ஒய் ஆர் பீப்புள் பிரேக்கிங் அப்படின்னு என்ன மீனிங்? ஏன் மக்கள் உடைக்கிறார்கள். எதை? தேங்காயை. அப்போ கோகோனட்ஸ். எங்கே? இங்கே. அப்போ ஹியர். அப்போ ஒய் ஆர் பீப்புள் பிரேக்கிங் கோகோனட்ஸ் ஹியர். ஏன் இங்கே மக்கள் தேங்காய் உடைக்கிறார்கள்? அதுக்கு அனிதாவினுடைய அப்பா சுரேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா இது கடவுளுக்கு நன்றி செலுத்தும் ஒரு வழி அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து இது நன்றி செலுத்தும் ஒரு வழி அப்படிங்கறது எப்படி சொல்றது? இட்ஸ் எ வே ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் எ வே ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னா இது நன்றி செலுத்தும் ஒரு வழி அப்படிங்கிற மீனிங். யாருக்கு? கடவுளுக்கு. அதை எப்படி சொல்றது? டு த காடஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல நீங்க ஒன்றை கவனிக்கணும். ஆண் கடவுள் அப்படின்னா காட் அப்படின்னு சொல்லணும். பெண் கடவுள் அப்படின்னா காடஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து அனிதாவினுடைய அம்மா மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்திற்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ்ல லாஸ்ட்ல பாருங்க, நாம் செய்வோம் அப்படின்னு இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு செயலை நாம் சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா லெட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதாவது இதோடைய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா லெட் அஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய எக்ஸ்பான்ஷன். அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஏதாவது ஒரு செயலை நாம் சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற மீனிங். லெட் அஸ் அப்படிங்கிறதுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது? லெட்ஸ். சரிங்களா? அப்போ எந்த செயலை சேர்ந்து செய்வோம்? பிரார்த்தனை. அப்போ ப்ரே. அப்போ லெட்ஸ் ப்ரே அப்படின்னு அர்த்தம். நாம் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம் அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல பாருங்க, எதற்காக? மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்திற்காக. இது எப்படி சொல்றது? ஃபார் ஹாப்பினஸ் அண்ட் குட் ஹெல்த்.